வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபக அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பர்களே, நண்பர்களே, இந்த புத்தம் புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இப்போ தமிழ் புத்தாண்டு பலன்கள், அதாவது பராபவ பலன்கள் சற்று தாமதமாக உங்களை சேர்ந்தடையும் என்றாலும் கூட இதை மிஸ் பண்ணிடக்கூடாது. இன்னும் ஒரு வருஷத்துக்கு இருக்குது தமிழ் புத்தாண்டு. இந்த பராபவ ஆண்டில் 12 ராசிகளுக்கான பலாபலன்கள் என்ன, அதை பற்றின சிறப்பு தொகுப்பு தான் இன்றைய நிகழ்ச்சியில். மேஷராசியை பற்றி, தமிழ் புத்தாண்டு பலன்கள், பராபவ ஆண்டுடைய பலன்களை பற்றி விரிவாக பார்ப்போம். மேஷராசிக்காரர்களுக்கு இந்த பராபவ ஆண்டு என்பது 7.5 சனி காலகட்டத்தில் வந்தாலுமே இது சரியான சாதாரணமான ஒரு நிகழ்வு இல்லை. இது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டு. ஒரு உதாரணத்துக்கு இது ஒரு டிரான்சிஷன் பீரியட் அப்படின்னு கூட நம்ம சொல்ல முடியும். ஜூன் 2ஆம் தேதி சரியாக குரு பயிற்சி வரவிருக்கிறது. மிதுன ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் கடகராசிக்கு பெயர்ந்து உச்சம் பெறுவார். உச்சம் பெறுறது எப்படின்னா, மேஷராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 4ஆம் இடத்திற்கு மாறப்போகிறார். இந்த பலன்களும் சேர்த்து வரப்போகிறது. இந்த மேஷராசி நண்பர்களுக்கு இந்த பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இது ஒரு மேஜர் ஒரு பிளானட்டரி ஷிஃப்ட். இது அதாவது 12ஆம் பாவத்தில் சனி வந்தடைந்து விட்டார். மார்ச் 6ஆம் தேதியே வந்தடைந்துட்டார். அது அப்புறம் சனி, சூரியன், செவ்வாய், புதன் இணைவு இந்த ஆண்டு தொடக்கத்திலேயே அவங்களுக்கு ஆரம்பிக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேஷராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது? மேஷராசிக்கு பொதுவாக சனி பகவானுடைய பயிற்சியின் காரணமாக, 7.5 சனி விரய சனியின் காரணமாக சற்று மன அழுத்தம் என்பது இருந்துகிட்டே தான் இருக்குது. அதில் ஒன்றும் குழப்பங்கள் இல்லை. மன டிப்ரெஷன், எமோஷனல் டிப்ரெஷன் என்பது இருந்துகிட்டே தான் இருக்குது. இதனால் எந்த ஒரு வேலையும் கவனமாக ஒரு ஃபோக்கஸ் பண்ணி எப்போவுமே உங்களால் செய்ய முடிஞ்ச நேரத்தில், இந்த நேரத்தில் அந்த ஃபோக்கஸை உங்களால் பண்ண முடியாமல் கொஞ்சம் அவஸ்தைகள் இருக்கும், கொஞ்சம் தடுமாற்றங்கள் இருக்கும். இது நார்மல் தான். இதை பற்றி பயப்பட வேணாம். இந்த தடுமாற்றங்கள் இருக்கே, இப்படி இருக்கேன்னு சொல்லி பயப்பட வேண்டாம். இது நார்மல் தான். சரியாக ஏப்ரல் 11ஆம் தேதி என்று நடந்து முடிந்த ஏப்ரல் 11ஆம் தேதி சூரியனும் புதனும் சேர்ந்து தொடங்குறாங்க. இதனால் கொஞ்சம் நீங்கள் எடுக்கக்கூடிய விஷயங்களில் சில உங்களுடைய ஏற்கனவே இருக்கக்கூடிய புத்தி கூர்மையை யூஸ் பண்ணி தான் எடுப்பீங்க டிசிஷன்ஸு. இருந்தாலும் அதில் தப்பு வரக்கூடிய காரணங்கள் இருக்குது. வெளியிலேருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் இருக்குது. நீங்கள் என்ன தான் சரியான முடிவை லைஃப்பில் எடுத்தாலும் வெளியிலேருந்து, வெளிப்புறத்துலேருந்து உங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் உங்கள் மனசை குழப்பிக்கிட்டே இருப்பாங்க. இங்கே தான் நீங்கள் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகாமல் தைரியமாக, திடகாத்திரமாக, மன நிம்மதியோட, அழுத்தத்தோடு இருக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியம். மனசில் எந்தவித தேவையில்லாத எண்ணங்களை நீங்கள் உள்ளே புகுத்தாமல் காப்பாற்றிக்கிறது உங்களுடைய வேலை. எப்போவுமே இந்த 7.5 சனி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மனசு அப்படியே லோவாக எனர்ஜி ஃபீல் ஆகிற மாதிரி இருக்கும். இது இயல்பு. சில சமயங்களில் நம்ம எப்போவுமே இயல்பாக இருக்கக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் விலகி மாறினாலும் கூட நமக்கு ஒரு பயம் வரும். அந்த பயமெல்லாம் உங்களுக்கு இப்போ தேவையில்லை. என்னதான் இப்போ உங்களுக்கு பின்தங்கிய நிலைமையில் சில தோல்விகளை சந்தித்தாலும் கூட, என்னதான் நீங்கள் சில விஷயங்களில் இல்லை நம்ம ஈஸியாக ஒரு விஷயத்தை செய்ய முடியும், ஜெயிக்க முடியும், அங்கே கூட நமக்கு ஃபெயிலியர் ஏற்படுது அப்படிங்கிற எண்ணங்கள் இருந்தாலும் உங்களால் ஜெயிக்க முடியும். அல்டிமேட்டாக ரிசல்ட்டு உங்களுக்கு ஃபேவரபுளாக தான் இருக்கும். இதில் உங்களுக்கு சந்தேகம் தேவையில்லை. அப்புறம் சனியும் செவ்வாயும் கூடக்கூடிய காலகட்டங்கள் ஏப்ரல் மாதத்தில் இருக்குது. அந்த காலகட்டங்களில் ரொம்ப கவனமாகவும் இருக்கணும். எப்படின்னா, இப்போது எல்லாரோட நம்மளோட வாழ்க்கையிலையும் நல்ல நேரமும் உண்டு, கெட்ட நேரமும் உண்டு. இது கலந்தது தான் வாழ்க்கை. இந்த மாதிரி நேரங்களில் நம்ம சம்பந்தப்படாத விஷயங்களில் நம்மளை உள்ளே இழுத்து போடுறதும், நம்ம சம்மந்தப்படாத விஷயங்கள் ஆர்கியூமெண்ட்ஸு, வம்பு வழக்கை நம்ம வாதாடுறதை கிளப்பி விட்டு அது மூலிமா புது பிரச்சனை, இப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பலசு இருக்குது, ஆனால் புதுசாக ஒரு பிரச்சனையை கிளப்பி அந்த பிரச்சனையை பெருசாக்கி இருக்கிற பிரச்சனை ஒன்றுமே இல்லைங்கிற அளவுக்கு கொண்டு விட்டுருச்சு. இது சனியுடைய காரகத்துவம். இது அப்போ நம்ம தான் ஜாக்கிரதையாக இருக்கணும். தேவையில்லாத வம்பு வழக்குகளில் ஈடுபடக்கூடவே கூடாது. இப்போ என்ன நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னா, மேஷராசிக்காரங்களுக்கு ஏற்கனவே கொஞ்சம் கோபம் மேஷராசிக்காரங்களுக்கு சில பேர்களுக்கு அதிகமாக வரும். தவிர அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன், அதாவது ஒரு வெறுப்புத்தன்மை இருக்கும். என்னடா இது வாழ்க்கை, எப்போ பாரு ஜோதிடமும் சொல்கிறாங்க, எல்லா சேனல்லையும் சொல்கிறாங்க, ஆனால் நமக்கு நல்லதுன்றது ஒன்று நடக்கவே நடக்காதா அப்படின்ற ஒரு எண்ணம் மேஷத்துக்கு இருக்கும்.
அப்படி எதுவுமே இல்லை. 12 ராசிக்காரர்களுக்குமே அந்த எண்ணம் இருக்குது. ஆனாலுமே சரியான காலங்கள் வரும்போது தான் நம்முடைய வாழ்க்கையில் திருப்பங்களும் நடக்கும். ஸோ நமக்கு டைம் வரணும்னா நம்ம வெயிட் பண்ணணும். இப்போது நமக்கு சரியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் கும்பத்தில் ராகு, அதாவது 11ஆம் வீட்டில் ராகு, 12ல் சனி, 3ல் குரு, 5ல் கேது. இந்த கிரகங்கள் தான் ரொம்ப முக்கியமான கிரகங்கள். 5ல் கேது இருக்கும் போதே பல பிரச்சனைகள் வரும். இந்த மாதிரி காலகட்டங்களில் வேலை செய்கிற இடத்துல எப்படி தெரியுமா இருக்கும்? சாதாரணமாகவே எந்த ஒரு மேனேஜருக்குமே தான் கீழே ஒர்க் பண்ணுறவங்கள கொஞ்சம் கீழே வச்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். அது ஹியூமனிட்டி, கண்ட்ரோல் இருக்கணும்னு நினச்சி பண்ணுவாங்க. நாம் எப்படின்னா நல்லபடியாக சொன்னால் நம்ம கேட்டுப்போம். நமக்கு கொஞ்சம் அதிகார துவனியோடு சொன்னால் நமக்கு கொஞ்சம் கேட்க பிடிக்காது மேஷராசிக்கு. அப்போ மேனேஜர்கிட்ட அதிகமான ப்ரெஷர் இருக்கும். இப்போ வேலை ப்ரெஷர், ஜாப் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி காலகட்டங்களில் மேனேஜரை முறைக்கிறதோ இல்லை வேலை தேடுறேன்னு சொல்லி ட்ரை பண்ணுறதோ இந்த ஏழரை சனி காலகட்டத்தில் இதெல்லாம் நம்ம செய்யவே கூடாது. இதெல்லாம் மிகப்பெரிய தவறுகள். அப்படி செய்ய போனால் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை, புதுசாக வந்த வேலையும் நிரந்தரம் இல்லை, ட்ராப் ஆகிடுவோம், மாட்டிக்கிற சூழ்நிலை வரும். கொஞ்சம் இல்லை, நிறையாவே பொறுமையோடு தான் இருக்கணும். பொறுமை தான் இந்த காலகட்டத்தை நம்மளை கடத்தி கூப்பிட்டு போகும். நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குது, அதை பற்றியும் பேசுவோம் வாங்க. இப்போ ஒர்க் லோடு அதிகரிக்கும்னு சொன்னோம். அதே மாதிரி பெரிய பெரிய முடிவுகளை இப்போ எடுக்கவே கூடாது. வேலை மாற்றுறது, வீடு மாற்றுறது, அது பண்ணுறேன் இது பண்ணுற இந்த முடிவுகளை தவிர்க்கணும். அதே மாதிரி இப்போதைக்கு ஜாபில் ஸ்டெபிலிட்டியாக இருக்கிறதுக்கான வேலையை மட்டும்தான் நம்ம பார்க்கணும். சரி, ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னா இதுதான் நல்ல விஷயம். இப்போ ஃபினான்ஷியலாக எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் கூட ஒரு விதமான ஸ்திரத்தன்மை இருக்கும். இது சுக்கிரனுடைய பலத்தினால உங்களுக்கு இது கிடைக்கும். இந்த ஆண்டு தமிழ் புத்தாண்டு தொடங்க நல்ல ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இருக்கும். ஜூன் 2க்கு பிறகு இன்னுமே நல்லாயிருக்கும். அதுதான் நம்ம சொல்ல வரோம். இந்த ஏப்ரல் மே இந்த 2 மாதம் மட்டும் நீங்கள் பொறுத்துக்கணும். 20ஆம் ஏப்ரலுக்கு மேலே உங்களுடைய லிக்விடிட்டி, இந்த பணப்புழக்கம், பண வரவில் மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்கும். இதனால் குறித்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு நல்ல விஷயங்கள் என்னென்னா ஃபேமிலி லைஃப்பில் சில பிரச்சனைகள் இருந்தாலும் கொஞ்சம் ஸ்டேபிளாக தான் போகும். கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும், ஸ்டேபிளாக தான் போகும். இப்போ பெரிய பிரச்சனைகள்லாம் வராது. அந்த தைரியத்தோடு நீங்கள் இருக்கலாம். அதே மாதிரி காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மேஷராசி என்பவர்களுக்கு இந்த நேர காலகட்டங்களில் நல்லாவே தான் போகுது. ஏன்னா ஏழரை சனி காலகட்டத்திலாம் காதல் சனி பகவான் ஊக்குவிப்பார். அப்போ தான் பிரச்சனையை அதிகப்படுத்த முடியும். அதனால தான் இப்போ மேரேஜ் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கல்யாணத்தில் டிலே நடக்கும். இது நார்மல். இதை பெருசாக பிரச்சனையாக நடத்துக்க வேணாம். இது டிலே நார்மல். அவசரம் இப்போ வேணாம். ஏழரை சனி காலகட்டத்தில் கல்யாணம் பண்ணணுங்கிற அவசரம் தயவு செய்து அவாய்ட் பண்ணுங்கள். படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள், ஸ்டூடெண்ட்ஸ், மேஷராசி என்பவர்களுக்கு இது ஒரு டெஸ்டிங் பீரியட். இது மனசை டைவர்ட் பண்ணுறது, தேவையில்லாத நட்பு கொண்டு வருது, தேவையில்லாத பழக்கங்களை ஏற்படுத்துறது, இதெல்லாம் நடக்கக்கூடிய காலகட்டங்கள். இந்த காலகட்டங்களில் தான் நீங்கள் ரொம்ப ஃபோக்கஸ்டாக படிக்கணும். நல்லா கவனிச்சுக்குங்க. இந்த நேரம், இந்த 10th 12th இந்த 11th இதெல்லாம் திருப்பி வராது. இப்போ படிப்பை விட்டுட்டிங்கன்னா அடுத்த 40 வருஷ வாழ்க்கைக்கு உங்களால் பதில் சொல்ல முடியாது. இப்போ மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படித்தீங்கன்னா உங்களோட அடுத்த 40 வருஷ வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பெண்கள், குறிப்பாக மேஷராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கான பலன்கள். ஹவுஸ் ஒய்ஃபு, வேலை செய்யக்கூடிய பெண்களுக்கு வேலை பலு அதிகமாக இருக்கும், ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும், இதெல்லாம் இருக்கும். நாம் தான் கண்டினியூஸாக கேர்ஃபுல்லாக ஹெல்த்தை பார்த்துக்கணும். அதே மாதிரி வேலை மாற்றங்கள், இடமாற்றங்கள் அதிகமாக இருக்கும். இதெல்லாம் இருக்கும். பெரிய முடிவுகளை எதையுமே எடுக்காதீங்க. இப்போது பெரிய முடிவுகளை எதையுமே எடுக்காதீங்க. பெண்கள் பொறுமையாக இருந்து அப்சர்வ் பண்ணுங்கள். இப்போ உங்களை சுற்றி என்ன நடக்குது இதை மட்டும் நல்லா கவனிங்க. ஒரு முடிவெடுக்கக்கூடிய காலம் வரும், அப்போ சொல்கிறோம், அப்போ நீங்கள் முடிவெடுங்க. அதே மாதிரி உங்களோட 12ஆம் வீட்டில் பல கிரகங்கள் இருக்கிறதுனால தூக்கத்துலேயும் ஹெல்த்லேயும் சில பிரச்சனைகள் வரும். தூக்கம் கெடலாம். நீங்கள் பர்டிகுலராக அந்த சவுண்டு தெரப்பின்னு சொல்கிறோம், அந்த மாதிரியான மியூசிக்கை போட்டு தூங்குறது நல்லது. ஒட்டுமொத்த மேஷராசி என்பவர்களுக்கும் எம்மாதிரியான திருப்பங்கள்னா ஏப்ரல் 20க்கு அப்புறம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். மே 22க்கு பிறகு ரொம்ப நல்லா இருக்க போகுது. ஜூன் 2க்கு பிறகு பழையபடி உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் வரப்போகுது. ஆனால் உங்களுடைய சுய ஜாதகம்னு ஒன்று இருக்குது. இப்போ நான் சொல்லக்கூடிய பலன்கள் 60% பொருந்தும். உங்களோட பிறப்பு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நிலைமையை நம்ம பார்க்கணும். அதுக்கு உங்களுக்கு ஆயிரக்கணக்கான கேள்விகள் மனசில் இருக்கலாம். அந்த கேள்விகளுக்கு எல்லா கேள்விகளுக்கான பதில் தர முடியும் என்னால். நீங்கள் எங்களுடைய சேனலை தொடர்பு கொண்டு இந்த ஃபோன் கீழே கொடுக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பேசும்போது உங்களுக்கான ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி இல்லை நேரில் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கான பதில்களை துல்லியமாக தர முடியும். அது பிரகாரம் நீங்கள் பண்ணிங்கன்னா இன்னும் 100% எஃபெக்ட் கண்டிப்பாக இருக்கும். இப்போ ஹெல்த்தில் பார்த்தீங்கன்னா பிபியில்
அதே மாதிரி வந்து நான் சொன்னேன் தூக்க தொந்தரவுகள், ஸ்ட்ரெஸ்ஸு மற்றும் வந்து சின்ன சின்ன விபத்துகள், காலை தடுக்கிறது, இது மாதிரிலாம் நடக்கலாம். இதிலலாம் நீங்கள் கவனமாக இருக்கணும். எந்த இடம் போகிறதுனாலும் கொஞ்சம் கவனமாக எதை எடுத்துகிட்டு போகிறோம், எதை கொண்டு வரோங்கிற கவனமாக பார்க்கணும். நிதானத்தோடு செயல்படுங்க. மேஷராசி அன்பர்களே, உங்களுக்கு பிறகு உங்கள்கிட்ட பெக் பண்ணி ப்ளீடு பண்ணி கேட்குறது, நிதானத்தோடு செயல்படுங்க. அவசரப்பட்டு மூவ் பண்ணாதீங்க. எதுலேயுமே காமாக இருங்க. இந்த ஏப்ரல் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை சோதனை காலகட்டங்கள். இதில் ரொம்ப முக்கியமானது பொறுமை தான். நம்ம பல தடவை சொல்லிட்டோம். இதில் கோல்டன் ரூல்னு ஒன்று இருக்குது. எந்த ஒரு பெரிய முடிவையும் எடுக்காதீங்க. குரு மாற்றத்திற்கு முன்னாடி, குரு பயிற்சி ஜூன் 2ஆம் தேதிக்கு முன்னாடி எந்த ஒரு பெரிய முடிவையும் எடுக்கக்கூடாது. அதே மாதிரி தொடர்ந்து இறை வழிபாடு, இறை தொண்டுகள், தர்ம காரியங்கள், உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் மற்றவங்களுக்கு பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரே ஒரு விஷயத்தில் சொல்லணும்னா, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்களோட ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி பரிகாரங்கள் அப்படின்னு மேஷராசிக்கு சொல்லணும்னா, லக்ஷ்மி நரசிம்ம பெருமான் அவரை நீங்கள் வழிபடுறதும், கல்லுப்பு தானமாக கொடுக்கறதும் மிகப்பெரிய பரிகாரமாக இருக்கும். திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய சிவசுப்பிரமணிய சுவாமி முருகப்பெருமானை ஒரு தடவை போய் நேரில் முடிஞ்சால் தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட சவால்களும் விலகும், வெற்றி நிச்சயம் கிடைக்கும். மேஷராசி என்பவர்களே, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அடுத்து வரும் காணொலியில் மறுபடியும் உங்களை எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.